இது நிச்சயமா வந்து நிறைவேறிய ஒரு விஷயம் தான். பிகாஸ் வந்து கேடியில் விளைச்சலும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. நான் வந்து இன்ஜினியரிங் கோல்டு மெடலிஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம நான் பாலியல் தொழிலுக்கு போறதா பிச்சை எடுக்கிறதா அந்த மாதிரி கேள்விக்குறி வரும்போது எனக்கு என் கல்வி தான் காப்பாத்துச்சு. ஸோ என் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் பேரண்ட்ஸ் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நிறைய கார்பரேட்ல ஒர்க் பண்ணி எனக்கு ஒரு பேங்க்ல வந்து ஒர்க் பண்றேன். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூணுமே எனக்கு நெசசிட்டி இருக்கும்பொழுது எனக்கு கல்வி தான் காப்பாத்துச்சு. எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஜெண்டர் இப்பெல்லாம் மோஸ்ட்லி பார்க்கறது கிடையாது. பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்மகிட்ட என்ன டேலண்ட் இருக்குது. ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் டேலண்ட் ஹேஸ் அ நோ ஜெண்டர். அதாவது திறமைகளுக்கு இனங்களே கிடையாது. எந்த இனங்களுக்கு எதுவாக இருந்தாலும் திறமைகள் இருக்குன்றதான் சொல்றாங்க. இப்போ மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண விஷயம் டெஃபினெட்லி ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண நான் நினைக்கிறேன். த ரீசன் வந்து நிறைய பேர் வந்து வாழ்றதுக்கே வாழ்வாதாரமே இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்குமே உணவு இல்லை, உடை இல்லை, அதே போல வந்து தங்கறதுக்கு இடம் இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது படிப்புக்கு எங்க காசு சேர்த்து வைக்க முடியும் அவங்களால? ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து கவர்மெண்ட் பண்றது வந்து வெரி பவர்ஃபுல் விஷயம். இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். யங் டிரான்ஸ் பீப்புள்ஸ்க்கு எல்லாமே, இளம் திருநங்கைகளுக்கு எல்லாமே இந்த விஷயம் வந்து அமையணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே போல வந்து ஒரு திருநங்கையோட மாற்றம், அவங்க வாழ்வாதாரம், அந்த அவங்க வாழ்வுக்கூட சூழ்நிலை, இந்த சமூகம் வந்து என்ன எதிர்பார்க்குதோ அது மாதிரி வாடுறதுக்கு வந்து இது பெட்டரா இருக்கும். தென் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல திருநங்கைகளுக்கு வந்து கேலி கிண்டலே வந்து அதிகமா சந்திச்சுட்டு வந்தவங்க முதல்ல ஸ்கூல்ல தான் சந்திக்கிறாங்க. இப்ப வந்து கல்லூரிக்கு வரும்போது அதிகமாயிடும். ஏன்னா பருவநிலை மாற்றம் அந்த நேரத்தில் நடக்கும்பொழுது அதை தாக்குப்பிடிக்க முடியாம நிறைய பேர் வந்து கல்வி விட்டுறதால இது நடக்க முடியறது இல்ல. இந்த செலவை ஏற்றுக்கிறதால நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க நான் நினைக்கிறேன். யூஸ்வலா இன்னும் டிரான்ஸ் பீப்புள்ஸ் யாருமே அக்செப்ட் பண்ணாத ஒரு நிலைமையில வந்து டிஃப்ரெண்டா கண்டிப்பா வந்து டெஃபினட்டா இந்த விஷயத்த வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸை வந்து டிரான்ஸ் பீப்புளுக்காக கொண்டு வர்றது. என் பேர் மாதுரி ஸ்ரீங்கா. ஐ எம் அ கேலிகிராஃப் ஆர்ட் டிசைனர். ஐ எம் கம்ப்ளீட்டட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் SRM யூனிவர்சிட்டி. சொன்ன மாதிரி talent has no gender. In this way of education is very important for all of human beings. So it will be a good impact for all trans women entire life. Once who going to study, like willing to study ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எஸ்பெஷலி தேங்க்யூ ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் இப்போ கொண்டாந்ததுக்கு. ஏன்னா லைக் மேல் ஃபீமேல் மாதிரி இனிமேட்டு வரக்கூடிய டிரான்ஸ்வுமனோட பேருக்கு பின்னாடி நிறைய டிகிரி வரணும்னு ஆசைப்படுறேன். அதில் ஒருத்தி தான் நானும். எனக்கும் மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசை தான். த பேசிக்கான விஷயமே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு படிப்போ டிரான்ஸ்வுமன் கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், கேலி கிண்டல் பண்ணுறது. ஐ எம் அ குட் லைக் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். பட் இந்த கேலி கிண்டல் பண்ணுறதுனாலே நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஆனதுக்கு காரணம். அதனால இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வரும்போது இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். நல்லா டிரான்ஸ்வுமன் வந்து நல்லாவும் படிக்க முடியும். கல்வி எல்லாருக்கும் பொதுவானது. அது இவங்க தான் படிக்கணும்னு கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட், எஸ்பெஷலி சீஃப் மினிஸ்டர் மு.க.ஸ்டாலின் ஐயா. ரொம்ப நன்றி. இது மாதிரி இந்த வருஷம் தொடக்கத்திலே இப்படி ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கிறதுனால இனி வர ஒரு விஷயமே எங்களுக்காக நிறைய நல்ல திட்டங்கள் நீங்கள் உருவாக்கணும்ன்ட்டு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நல்லதாகவே நடக்கட்டும். நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் வாட்ஸ்அப்ல யூடியூப்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது முன்னாடியே வந்துட்டு இருந்தா நான் இன்னும் நல்லா படிச்சிருப்பேனே அப்படின்னு ஒரு ஹாப்பி. பட் இது ஓகே, லேட்டா வந்தாலும் நாங்கள் லேட்டஸ்டா வருவோம். ஸோ திறமைக்கு வந்து பாலினம் தேவையில்லை. கண்டிப்பா இனிமேட்டு ஏன் டிகிரிக்கு பின்னாடி ஒரு 2 டிகிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம் கொண்டு வரணும். காலேஜில் மட்டும் கிடையாது, வேலை செய்கிற இடத்துலையும், காலேஜ்க்கு அப்புறம் முக்கியமாக ஒர்க் பண்ணுற இடம் அங்கேயும் ஒரு குட் சென்சேஷன் கொண்டு வரணும். எல்லா துறையிலையும் நிறைய திருநங்கைகள் வேலை பார்க்கணும். முன்ன விட இப்போ ரொம்பவே பரவாயில்ல. இன்னுமே இப்போ லைக் விமனுக்கே வந்து ரொம்ப காலம் அப்புறம் தான் 33% கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இனி பேர் வர திருநங்கைகளுக்கும் நல்ல ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து, நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுத்து, படிக்கிறதுக்கு மெயின் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்கணும். ஸோ இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வர ரொம்ப ஆசைப்படுறேன்.